Hello friends, last video நம்ம ஒரு வேட் ப்ராப்ளம் தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸில் உள்ள 10th சம் அதில் ரெஃபர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சம் மறுபடியும் இப்போ பார்க்கலாம். ஸோ a triangular shaped glass with vertices at A வந்து -5, -4 கொடுத்துருக்காங்க. B வந்து -1 +1, 6 கொடுத்துருக்காங்க. C வந்து 7, -4 கொடுத்துருக்காங்க. has to be painted if one bucket of paint covers 6 square feet ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 பக்கெட்டில் உள்ள பெயிண்ட்டை வச்சு நம்மளால் 6 square feet வந்து கவர் பண்ண முடியும், பெயிண்ட் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. how many buckets of paint will be required to paint the whole glass? அப்போ whole glass பெயிண்ட் பண்ணணும்னா நமக்கு எத்தனை தேவைப்படும்? ஒரு கோட்டிங் தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு ஃபார்முலா half into first coordinate, second coordinate, third coordinate, again first coordinate. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே வந்து இந்த கோஆர்டினேட்ஸ் பாருங்கள், ஏபிசி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ வந்து -5, -4 ரெண்டுமே மைனஸ், ஸோ தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். பி வந்து 1, 6 இருக்குது, ஸோ ரெண்டுமே பாசிட்டிவ், ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 7, -4, ஸோ ப்ளஸ் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ இதை ஆர்டரில் ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ஆர்டரில் எடுத்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வர்றது இது தான் வரும். ஸோ செகண்ட் வர்றது ஏ வரும், தேர்டு வர்றது இந்த பாயிண்ட் வரும். ஸோ இது சி, ஸோ இது வரும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பி போடுறோம், அடுத்து ஏ, அப்புறம் சி போடுறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வர்றது 1, 6, செகண்ட் வர்றது -5, -4, தேர்டு வர்றது 7, -4. ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு போட்டதே மறுபடியும் எழுதணும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். half 1 into -4 வந்து -4, -5 into -4 வந்து +20, 7 into 6 வந்து +42, minus of 6 into -5 -30, -4 into 7 வந்து -28, -4 into 1 வந்து -4. ஸோ அதான் போட்டிருக்கோம். இப்போ இங்கே உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணணும், இங்கே ப்ராக்கெட்டில் உள்ளதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ -4 + 20 + 42 சம் பண்ணால் நமக்கு என்ன வருது? 62 வருது. 62ல் 4 சப்ராக்ட் பண்ணணும், ஸோ 58 கிடைக்கி. ஸோ இது எல்லாமே சேம் சைன், ஸோ இதை ஆட் பண்ணால் நமக்கு 62 கிடைக்கி. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -62 போட்டுக்கிறேன். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ 58 + 62 மாறிடும். ஸோ half of 58 + 62 வந்து 120 கிடைக்கி. half of 120 கிடைக்கி. ஸோ இப்போ 120, 1 2 6 2s are 12, ஸோ 0 அப்படியே போட்டாச்சு. ஸோ 60 square feet கிடைக்கி. ஸோ அந்த ட்ரையாங்குலர் கிளாஸோட ஏரியா என்னென்னா 60 square feet கிடைக்கி. இப்போ ஒரு பக்கெட்டில் உள்ள அந்த பெயிண்ட்டை வச்சு நம்மளால் 6 square feet பண்ண முடியும், பெயிண்ட் அடிக்க முடியும். அப்போ நமக்கு 60 square feet பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எத்தனை பக்கெட் தேவைப்படுதுன்னு கேட்காங்க. அப்போது ஒரு பக்கெட்டில் 1/6 நம்மளால் பெயிண்ட் பண்ண முடியும். அப்போது 60 square feet நம்மளால் எவ்வளோ இது பண்ண முடியும்? ஒரு பக்கெட்டில் 6 square feet நம்மளால் பண்ண முடியும். அப்போது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் 1/6 ஆஃப் த பக்கெட் காலி ஆகும். அப்போ 60 square feet 60 into 1/6 போட முடியும். அப்போ 60 into 1/6ங்கிறதுனால ஸோ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 6 6, 10 6 60. ஸோ இப்போது நமக்கு எத்தனை பக்கெட் தேவைப்படுதுன்னா 10 பக்கெட் தேவைப்படுது. ஸோ எத்தனை பக்கெட் தான் தேவைப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போது நமக்கு 10 பக்கெட் தேவைப்படுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதோட ஆன்சர் முடிஞ்சுட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.